ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒருத்தி எனக்கு மேக்கப் பண்ணி விட்றேன்னு சாவ அடிக்கிறாளே. மணி பார்த்தீங்கன்னா மணி 10:08 ஆகுது. இப்போ வந்து நான் உனக்கு மேக்கப் பண்ணி விடுறேன். இப்போதான் விநாயகர் சதுர்த்தி ஊரெல்லாம் முடிச்சுட்டு வந்து படுத்தேன். அப்பா வரத்துக்கு லேட் ஆகும், அது வரைக்கும் நம்மளும் முழிச்சிருக்கலாம்னா சரி நானும் நம்பி சரி முழிச்சிருக்கலாமே, டிவியை தான் பார்க்க போகிறது நினச்சா இல்லை நான் உனக்கு மேக்கப் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லி அலப்புறேன். ஐயோ வந்துட்டாரே, நிம்மதியா இருக்கு ஒரு என்ன. இப்பதாண்டி வந்தேன் அதுக்கு. ஏய் ஆல்ரெடி மேல அங்க போயிட்டு இருக்கு, நானே வருத்தத்துல இருக்கேன். நீ ஐயோ அலப்புறத ஆக முடியலையே ஃப்ரெண்ட்ஸ். ஷோ யூ சொல்ல சாங்க நான் எல்லாத்தையும் வச்சிட்டு உனக்கு உட்கார்றதுக்கான சீட்டிங் லைட்டிங் எல்லாம் பக்காவா பண்றேன். மணி 10 ஆகுது. இவன்றது நான் எப்படி தப்பிக்க போறேன்? ஐயோ இன்னைக்கு என்ன விநாயகரா மாத்த போறாங்க போறேன். இந்த சேர்ல இங்க உட்கார்ந்துக்கோ. இந்த லைட்டிங் வந்து பல நாளா சும்மா தான் இருக்கு, அதுதான் தொங்கி போச்சு. அந்த லைட்டிங் இல்ல, இந்த லைட்டிங் வச்சு நம்ம லைட் வெளிச்சம் பத்த மாட்டேங்குது. அதனால அந்த பவர் பேங்க்ல சொல்லிக்கோ. இதுதான் சொல்லணுமா? பவர் பேங்க் உடைச்சிராதீ. ஸோ நான் பண்ணீங்க மேடம். எப்படி ராஜா கைய வச்சா ஒலி வந்து விட்டது. ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட ரிங் லைட் ஆன் பண்ணியிருக்கோம். ஆனால் வேஸ்ட்டுங்க, அதை ஏமாத்திட்டான் என்கிட்ட ஒருத்தன். அதை வாங்கி யூஸே பண்ணல. ஏன்னா அந்த வைக்கிற ஸ்டாண்ட், அந்த ஃபோன் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது அப்படியே மடங்கி இப்படி விழுந்துருவான். வேஸ்ட். எல்லா இடத்துலையும் ஏமாந்துட்டு இருக்கோம் நம்ம. அதனால் நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கினீங்கன்னா பார்த்து ஃபோனை வச்சு அது நிற்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. அவன் கொடுக்குறானேன்னு வாங்கிட்டு வந்துடுறீங்க. என்ன மாதிரி எழுச்சி வாங்க. நல்லா இருக்கு, நல்லா தாங்க இருக்கு. ஓகே இல்ல உன் பின்னாடி வைக்குவா ஒளிவட்டத்துக்கு. வேணாம் நீ பண்ற ஒளிவட்டமே போதும். சரி, ஆனா வந்துட்டு நான் செஞ்சு முடிக்கிறது வரைக்கும் செஞ்சில்ல மேக்கப் பண்ணி முடிக்கிறது வரைக்கும் செஞ்சியா? ஐயோ இந்த செவரு என்ன எத்தனை பேரை காவாங்க போகுதுன்னு தெரியலையே. நான் வந்து இது பண்ணி முடிக்கிறது வரைக்கும் நீ வந்து உன் ஃபேஸ் பார்க்க கூடாது. ஓகே அது ஓகே. இப்போ ஃபோன் எங்க வைப்பீங்க? ஃபோன் வைக்கணுமா? இவனுக்கு மேல தான் வைக்க முடியாத ஃபோனை. அப்படியா? சரி நான் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபோனை வச்சிட்டு கண்ணை கேட்டுங்க. கண்ணல கட்டல, இது வந்து ஹேர் பேண்ட். ஹேர் பேண்டா? ஏய் என்னடி இது? இது ஹேர் பேண்ட். இது ஹேர்லாம் வந்து ஏய் இருடா, முடிடி இருக்கிற முடிய பிடிக்கிறாத. நாலு தான் இருக்கு. ஹேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கு. ஏப்பா இது இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் மேக்கப் பண்ணும்போது போட்டுருப்பாங்களே, அதேதான். ஐ அம் a Barbie girl in the Barbie world. ஏய் நீ தங்கச்சியா இருந்தா ஓடி. ஏய் நம்ம இத இப்படி எப்படி வைப்போம்? இது எங்கயாவது அப்படியே இப்படி யாராவது பிடிக்க சொல்றதுக்கு அசிஸ்டன்ட் வைப்போம். அசிஸ்டன்ட் நம்ம வேற யூடியூப்ல பயங்கரமா இன்கம் எடுக்கிறோம். அதனால நம்மளுக்கு எப்படியோ ஒரு மேன் பவர் வேணும். ஸோ அதனால மேன் பவர் நீ இது பண்ணு. மந்த்லி 15K salary. 15K? உங்க salary எவ்வளவு ஜி? நம்ம salary 15K. நம்ம salary 12K தான். எக்ஸ்ட்ரா 3000 போட்டு நம்ம மேன் பவர். நம்மளுக்கு என்ன காசே வரல ஜி. நீங்க வேற எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம இன்னும் லட்சக்கணக்கில் எடுக்கணும்னு நினைச்சிட்டு. யார் நினைச்சிட்டு இருக்கா? நம்ம அம்மா தான் நினைச்சிருக்காங்க, யாரும் நினைக்கல. எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. யூடியூப்ல இருந்து எவ்வளவு காசு வருதுன்னு தான் கேக்குறாங்க. பிரபல யூடியூபர் அகில் அப்படின்னு பேசுறாங்களா இல்ல எப்படி பேசுறாங்க? கிரிஞ்ச் அகில். சரி இப்போ என்ன பண்ண போற? இது அப்படியே புடிச்சிட்டு நின்னா எனக்கு டிஸ்டர்ப். சரி ஃபர்ஸ்ட் இது ஒரு இடத்துல வச்சிட்டு வரலாம். ஒரு வழியா கேமராவை செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மூஞ்ச வந்து நம்ம வந்து அழகா மாத்த போறோம். இப்போ என்னன்னா நான் செஞ்சு முடிக்கிறது வரைக்கும் சரி, நான் வந்து போட்டு முடிக்கிறது வரைக்கும் நீ வந்து செஞ்சு செய்ய போறேன்னு நினைக்கிறேன். போட்டு முடிக்கிறது வரைக்கும் நீ வந்து இது பண்ண கூடாது, சரியா? சரி நீ என்னெல்லாம் பண்றது தெரிஞ்சு அவங்களும் சொல்லிட்டு. தெரியாது, எனக்கே தெரியாது. உனக்கே தெரியாதா? அதுதானே பயமா இருக்கு.
ஏய் என்னடி பண்ற மூச்சு முட்டுது ஐயோ சாக்கில் போட்டு அடிக்கியா அடிக்கலாம் செய்யலடா அழகா மாத்துறதுக்கான முயற்சியில இறங்கி இருக்கேன். சரி ஃபேன்ல கொஞ்ச நேரம் அப்படியே இதாகு. நீ மட்டும் இப்ப அழகாயிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன் கல்யாணத்துக்கு நான் தான் உனக்கு மேக்கப் பண்ணுவேன். அதுதான் கடைசியா நான் தான் உன் கல்யாணத்துக்கு மேக்கப் பண்ணுவேன். ஓகே அதோட சன்னியாசி தான் நான். என்னடா அக்கா அக்கா வரா பண்ணுவேன் உனக்கு. ஏய் மூஞ்சில இட்ட எரியுற மாதிரி இருக்கு. எரியுமா? எரியுமாவா? ஏய் சத்தியமா சாவச்சுறானே. எரியுதா? உண்மையிலே லைட்டா எரியுது. எரியுமா என்ன? இருக்கிற அழகு எடுத்து விட்றாது. இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமா இல்ல படமா எனக்கு தெரியல. மூஞ்சி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு கலர் கலரா மாறிடுவாங்க, தோல்லாம் உறிஞ்சு அந்த மாதிரி மாற்றி விட்றாது. சரி ஒன்ன வச்சு ட்ரையல் பார்ப்போம். இல்ல புரியல. ஜஸ்ட் ஜோக்கிங் ப்ரோ. நிறைய எடுத்த மாதிரி இருக்கு. நீ என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றியா சொல்லு. நாங்க வந்து ப்ரொபஷனலா ட்ரை பண்ணி நீ கொஞ்சம் ஹைட்டா இருக்கியோ. ஏவா நல்லா கோஆபரேட் பண்றேன் நான். நீ என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணா உன்கிட்ட சொல்லிருக்கேன். நானே ஒரு டுபாக்கூ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பரவாயில்ல. இப்போ நிறைய பேருக்கு இது கூட இதே மாதிரி வேற பிராண்ட் இருக்கும், அதை அஃபோர்ட் பண்ண முடியாம இருக்கும். இது வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீ ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணுவ, அதை ரெஃபர் பண்ணு. அவ்வளவுதான். இது வந்து மாய்ஸ்சரைசர். இதுக்கு முன்னாடி போட்டது டோனர். என்ன பிராண்ட்? பிராண்ட் அது எவ்வளவு அஃபோர்டபிள்? ஏய் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்ல மேம். எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது. யூஸ் பண்றதே சரி. நம்மள ஷேர் இப்போ நம்ம வீடியோ ஒரு 2 பேர் புதுசா பாக்குறாங்க, பாப்பாங்களா? பார்த்துட்டாங்கடா. பார்த்துட்டாங்கன்னு சரி ஐயோ நம்ம வாங்க. ஏய் என்ன வர? ஏய் இது லிப்ஸ்டிக் இல்லடா, லிப் பாம். லிப் பாம் பாம் லைட்டா தான இருக்கா? லிப் பாம் போறோ. ஏய் இது கலர்லாம் வராதுடா. இந்த அந்த ட்ரைனஸ் உதடு ஒரு மாதிரி தான் இருக்கு. அது போடுறாங்க. இது வந்து ஸ்கின் கேர். இப்போ வந்து நம்ம பண்ணது மேக்கப் இல்ல, ஸ்கின் கேர் பண்ணிருக்கோம். இப்பதான் நீங்க உங்க ஃபேஸ் வந்து தயாரா ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னு நீ எனக்கு உதடுல போட்டது ஒரு மாதிரி இருக்கு. என்ன இருக்கு அது? ஏதோ ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோ ஏதோ ப்ரோமோகன். இப்போ என்னன்னா இது போட்டதுக்கு அப்புறம் இது போடணுமா, இது போட்டதுக்கு அப்புறம் இத போடணுமா அப்படிங்கிறது. மூஞ்சில இருக்க முடிய எடுத்துறது. நீ வேற ஆக்டிவ் பண்ணிருக்கீங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த க்ரீம் இப்பதான் வாங்குனேன் நான், 2 நாள் தான் ஆகுது. என்னங்க சொல்றீங்க? என்னடி சொல்ற? திரும்புங்க சிவாஜி, 2 நாள் தான் ஆகுது. என்னடி சொல்ற? என்ன சொல்ற? சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்றது என் மூஞ்சி தான் கிடைச்சதா? வேற என்ன ஜி, எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? ஓடுறோம் மம்மி, போனிய பாரு. ஷாருக் கான் பிரின்ஸ் காகரம் சாருக்கா பாரு. நீ பாரு. அதுக்கப்புறம் அகிலுக்கு ஃபேன்ஸ மட்டும் பாரு. அதுக்கப்புறம் அதுக்கு நம்மளுக்காக டயட் ஃபர்ஸ்ட் டயட் ஃபேன்ஸ் இருக்காங்களா? யார் இது? யார் இது? நம்ம தான். நீயே டயட் ஃபேனா? ஓ இத போடலாம். ஆக்சுவலா நான் இந்த காம்பினேஷன்லாம் ட்ரை பண்ணது இல்ல. என்னது இது? குத்துற மூஞ்சில இருக்குதா? ஃபவுண்டேஷன் தான் பொறுப்பு தான் போடுவாங்க. ஏய் எனக்கு நீ போட்டு விடுற. அப்போ அப்படியே போட்டு நல்லா வச்சுக்கோயேன். நீ போட்டு நான் போடுவேன். அதுல ஏதாவது ஒரு ஏட கூட போய் நான் கருப்பாயிட்டேன்னா நான் போட மாட்டேன். சிறப்பு. என்ன பண்றது?
சிறப்பான ஆள் நீ ஆனா. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தாங்கன்னா நான் இந்த மாதிரி பண்ணிருப்பேனா இருக்கும். அவளை வச்சு நல்லா விளையாடி இருப்ப. ஆமா. அதனால நீங்க தான் தங்கச்சி. எல்லா ரோலும் உனக்கு கொடுக்குறாக்கி. இந்த கழுத்து சப்போர்ட் பண்ற மாதிரி சேர் இருந்தா அது வந்து நம்ம பார்லர் வச்சோம்னா ஓ இல்ல பார்லர் இருக்கிற ஐடியா எனக்கு. ஒருவேளை ஒரு இப்போ பண்றத பார்த்துட்டு 4-5 பேர் இம்ப்ரெஸ் ஆகி பரவாயில்ல எனக்கும் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உனக்கு இந்த ஆசை வேற இருக்கா? ஆமா சொன்னாங்கன்னா நாங்க பண்ணுவோம்ல. சொல்லுவாங்க. ஆனா ஃபேஸ் கருப்பான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கருப்பாயிடுச்சா? அந்த ஸ்பான்ச் இல்லடா கையை போட்டு ராவிட்டு இருக்கேன். ஓ ஆளுங்களே மூஞ்சில ராவிட்ட. ஆமாடா இந்த ஸ்பான்ச் அங்க இருக்கு எடுத்து வந்து மாதிரி. ஆனா பாரு உனக்கு டக்குன்னு முடிஞ்சது. என்னடி டப்பாவா எடுத்துக்கிட்டு இருக்க? இது என்ன தெரியுமா? இது பேர் பவுடர். காம்பாக்ட் பவுடர். பவுடரா? ரோஸ் பவுடரா? ரோஸ் பவுடர் இல்ல. அந்த பவுடர் வேற இந்த பவுடர் வேற. ஓ எல்லாம் பான்ஸ் பவுடருங்க. பான்ஸ். ஆனா இது போட மூஞ்சி கருப்பு வர மாதிரி. அம்மா நீ யாரு உடுமா நீ? நான் என்ன பண்ணேன்? இதெல்லாம் போடுறது ஓகே. நீ எப்படி ரிமூவ் பண்ணுவ? இதுதான் ரிமூவ் பண்ணு. இப்போ மூஞ்சில கல்லெல்லாம் போகாது. ஏன்? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? மேக்கப் பண்றதுடா சும்மா மேக்கப் பண்ண சொல்றீங்கல்ல. அதெல்லாம் உடனே போகாது. அதெல்லாம் ப்ராப்பரா ரிமூவ் பண்ணி ஸ்கின் கேர் பண்ணாதான். இல்லன்னு வச்சுக்கோ இருக்கிற மூஞ்சி செத்து போயிடும். ஏய் ஆல்ரெடி செத்து போன மாதிரி இருக்கு. இல்ல என்ன போட்டு செத்து போன மாதிரி இதுக்குதான் மேக்கப் பண்ற சொல்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும் இந்த ஸ்டெப் எல்லாம். ஐயோ அவ கஷ்டப்பட்டு பண்றா நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நீ நினைக்கணும். அதுதான் பண்ணலடா. இப்பெல்லாம் தெரியாது அவனுக்கு. பசங்க கூட பண்ணுவாங்க. இப்ப நிறைய பேர் பசங்களாவே இல்லைன்னு பண்றது. அதுக்கு நானும் போட்டுட்டு அதெல்லாம் ஒண்ணு நான் சொல்றது கேளுடா. போட்ட மாதிரியே தெரியாதுடா. சின்ன வயசுல இந்த மாதிரிதான் சொல்லுவேன். ஞாபகம் இருக்கா? மேன் மேக்கப் போட்டு தலையை பிடிக்கும். கழுத்து வலிக்குது. அழகா இருக்கடா. இதெல்லாம் கலர் பண்ணலாமா? எதுக்கு? இங்க பாரு அழகா மாறு. வேணாம் ஒண்ணு ஆகுதுடா. அது என் ப்ராடக்ட். நான் உனக்காக இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்றேன். நீ இதுக்கு என்ன பண்ணணும்? உன்னை பார்த்தா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தெரியல. நீ வந்து எனக்கு வந்து விசுவாசமா இருக்கணும் இதுக்கப்புறம். இப்போ தெரியும் விசுவாசமா இல்ல வீரமா இப்போ தெரியும். என்ன ஆச்சு? நீ அஜித் ஃபேனா இல்ல விஜய் ஃபேன் தானே? இப்பெல்லாம் பேசுற. ஓ ஏன் வீடியோ பார்க்குற 4 பேர் அஜித் ஃபேனா இருந்தா தளபதி ஃபேன்னா பாதி பேர் போயிட்டோம். இப்போ தளபதி தலை ஃபேன்னா அஜித் ஃபேன் போயிடுவாங்க. இதே பேர் போயிடுவாங்க. என்னடா வளர்ற? ஆல்வேஸ் தளபதி. பாரு மூஞ்சில ஒரு க்ளோ. எனக்கு இங்க இருந்து கண் பார்வை தூரத்து பார்வை தெரியாதா? ஒண்ணுமே தெரியல. உள்ள பங்கலா இருக்கு. ஏன்டா? பாரு கரீனா சூப்பரா. நீ இதெல்லாம் விடுறா. புதுசா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பாரு என்னடி பண்ற? போட்டு விட்டா ஒழுங்கா வச்சிடணும். ஆனா இந்த ஸ்பாஞ்ச் நல்லா இருக்கு. காதுகிட்ட போறேன் அப்படியே அழகா.
இந்த மழை டைம்ல குத்துறேன் காதுல போட்டு அடையப்படுது. இது வந்து என்ன தெரியுமாடா புதுசா ட்ரை பண்ணிருக்கேன். டேய் என்ன தெரியுது? இது வந்து மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரேவா? எனக்கு தெரியாது இப்பதான் வாங்கிட்டேன் புதுசா. அவ்வளவுதான். இது வந்து இதுவா வந்து நான் தெரியுது. நான் தெரியுதா? இப்போ வந்து இதெல்லாம் காஞ்சிச்சுனா தண்ணி ஊத்தினா கூட மேக்கப் அடையாதான். ஏய் தண்ணி ஊத்துனா அடையாதா? ஆமாடா அப்படிதானே சொன்னாங்க. அதனால வாங்குறேன். இந்த ஃபாரின்லலாம் இந்த பொண்ணுங்கலாம் அப்படியே பாம்ஸ் வச்சு அந்த மாதிரி இருப்பாங்க. ஏய் இருடா. என்னடி ஒரு பெரிய யூடியூபர் நீ காம்பரேஷனா காதி விசிறிட்டு இருக்க. விசிறி இல்லடா. இந்த வீடியோ மட்டும் ஹிட் ஆச்சு வை. அவ்வளவுதான் மூடி போயிட்டுதான். அவ்வளோ வெறியில இருக்க துப்பிராது. எத்தனை மணிக்கு மேக்கப் பண்ண ஆரம்பிச்சோம்? 10 இருக்கும். 10 எத்தனை ஹவர் போட்டுருக்கீங்க? ஏய் பாரு உனக்கு சிம்பிளா செய்யறது கூட 1/2 an hour ஆயிடுச்சு. பாத்துக்கோ இத்துனூண்டு இதுக்கே 1/2 an hourனா ஃபுல் ஃபேஸ்க்கு நாங்க பண்ணும்போது எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் பண்றீங்கன்னு கேக்குறேன். பண்ணாதானே அழகா இருக்கும். பொறுப்பே இல்ல எனக்கு. இப்போ இதுல வேற பவுடர் ஏதாவது போடுவோமா? வேற என்ன போடுறீங்க? சாதாரண பவுடர் போடுவோம். போட்டு அதுல என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் வருதுன்னு பார்த்துட்டு அந்த பவுடர் அதோட அவாய்ட் பண்றீங்க. ஏய் ஏய் செட்டிங் ஸ்ப்ரே போட்டதுக்கு அப்புறம் நான் பவுடர்லாம் போட மாட்டாங்கடா. அப்புறம் ஏன்டி போடுற? போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருக்கீங்க. சும்மா போட்டு பார்ப்போமே தான். இன்னும் நல்லா பிரைட்டா தெரிஞ்சா நல்லா இருக்கும். நான் ஆபீஸ் கூட இத்தனோண்டு லைட்டா பவுடர் எடுத்து நெத்தில வச்சு போட்டு போடுறேன். கேரளா பையனா மாத்திவா? கேரளா பொண்ணா மாத்த முடியாது. மலையாளி இத்தனோண்டு வச்சாலும் மலையா கிடையாது. சுண்டு வரல அடி வைப்பாங்க. அவ்வளவுதான். இது ஒரு ட்ரிக்கு. இப்பதான் நீ பாரு ஹேர் அழகா செட் பண்ணுவேன். அடுத்த முறை ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே வாங்கி ஆல்ரெடி ஒண்ணா உளுந்துகிட்டு இருக்கு. ரூம் ஃபுல்லாவே முடியா இருக்கு. அது வாங்கி செட்டிங் பண்ணி உனக்கு நல்ல கை இருமேன். அம்மா நீ கொஞ்சம் அது பேண்ட போட்டு டைட் பண்ணி வச்சிருந்தீங்களா? என்னடா சூப்பரா இருக்க. நாட் பேட்ரா. பாரு ஏன் பாரு. லா லா லா. நீ நல்லா தானடா இருக்க. ஆனா மேக்கப் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. தெரியுதா? இந்த ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி வளரி போன ஃபேஸ் மாதிரி தெரியுதா? ஆமா. அது ஏனா உன்னோட ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னா இந்த ஆயில் ஸ்கின்னா அதனால அப்படி தெரியுது. நான் எந்த வந்து ஆயில் ஸ்கின் அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா தானடா இருக்கு. நாட் பேட். இப்போ எவ்வளவு பிரைட்டா இருக்கு. என்னடி கருப்பா இருக்கு? எங்க கருப்பா இருக்கு? அதெல்லாம் உன் கண்ணு முருகேசா. அத நல்லா இல்லையா? தெரியுது மேக்கப் பண்ணிருக்காங்கன்னு. அது பிரைட்டா இங்க பாருடா. இப்ப பண்ணிருக்க உடனே இப்படி இருக்கா?
இப்போ என்ன ஆகும்னா நீ வெயில எல்லாம் போவல்ல அதுக்கப்புறம் செட் ஆயிரும் இந்த பிரைட்னஸ் வந்து செட் ஆயிரும் சரி ஓகே வீடியோ முடிச்சுக்கலாமா நல்லா தானடா இருக்கு நல்லா இருந்துச்சா ஏனைய விட்டு கீழே இருக்கலாமா நம்ம நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா நீ அப்புறம் வேற ஏதாவது யூஸ் பண்ணலான்னுவேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது பாரு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் போடுற நீ இப்போ போறேன் இதுக்கு முன்னாடி எப்படி இப்போ இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுவ போய் மூஞ்சி கழுவ வேண்டியதா நீ ரிமூவ் பண்றீங்க மேடம் நீங்க இப்போ இந்த வீடியோ முடிச்சிடுறேன் நானு இப்போ நீங்க ரிமூவ் பண்றீங்க ஐயோ கடவுளே இந்த மாதிரி யாருக்கெல்லாம் உங்க வீட்டுல யாருக்கெல்லாம் இந்த மாதிரி டார்ச்சர் நடக்கிறது நீங்க தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு 90% வீட்டுல வந்து இந்த மாதிரி நடக்கிற வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கொடுமைகள் இருக்கும் கலர் அதிகமா இருக்கும் ஹைட் அதிகமா இருக்கும் எல்லாமே இருக்கும் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தயவு செஞ்சு நீ பண்ணுங்க அது நீ இப்ப மூஞ்ச களி விடலன்னு வை உன் மூஞ்ச கொலன்னு ஆக்கி வீடியோ போடுவேன் நான் அப்புறம் சரி ஓகே மக்களே நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நல்லா தான் இருக்கு மக்களே நீங்க வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் எவ்வளவு நல்லா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா பண்ணிருக்கேன்னா நல்லா பண்ணலையான்றது உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும் பிஃபோர் பிக் அட்டாச் பண்ண சொல்றேன் இதை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க நான் நல்லா பண்ணிருக்கேன்னா நல்லா பண்ணலையான்னு நீங்க கரெக்டா நல்லா தான் இருக்கு இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு கூட சூப்பரா தானே இருக்கும் ஆனா சரி ஓகே சரி ஓகே நீ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனால உனக்கு அப்படி ஒரு ஃபீல் ஆகுது உனக்கு பண்ற மாதிரி எப்படி தெரியுமா இருக்கு ஃபேஸ் பார்க்கிறதுக்கு நல்லா பிரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் முருகேஷா பண்ணி விடணும் தானே நான் வேணா இப்பெல்லாம் நல்லா பேசுவேன் வாழைப்பழம் மாதிரி பேசுனாங்க மேடம் மாதிரி பேசுவேன் சரி ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ரிமூவ் பண்ணனும்னா நல்லா ஃபேஸ்ல கிளென்சர் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி டிஷ்யூ வச்சு வெயிட் பண்ணீங்கன்னா ஓகே ஆமா மறக்காம பண்ணுங்க அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் நார்மல் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உங்க ஸ்கின் கேர் பண்ணீங்கன்னா பக்கா ஓகே பக்கா பாய் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஐயோ சரி அன்பிளான்ட் இந்த மாதிரி கிரிஞ்சான வீடியோஸ் வேணும்னா நீங்க மோர் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட YouTube சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க இந்த மாதிரி எங்க வீட்ல நடக்கிற அட்ராசிட்டிஸ வந்து நாங்க கவர் அப் பண்றோம் இது வந்து புதுசு கிடையாது நாங்க வழக்கமா ரொட்டீன் தான் இது திடீர்னு எங்க வீட்ல இந்த மாதிரி எனக்கு மேக்கப் நடக்கும் ஆமா அந்த மாதிரி எங்க வீட்ல எக்ஸ்பர்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு கிரிஞ்சா இருக்கிற விஷயம் சிலது பூமராகவே இருக்கும் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எங்களை மோட்டிவேட் பண்ணுங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு எங்களை கொண்டு போங்க அவ்வளோதான் ஒரு